திருச்சிற்றம்பலம். ஆரூர் தில்லையம்பலம் பதிகத்தில் உள்ள 6வது பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு, அந்த பாடலில் உள்ள தலங்களை நாம் தரிசித்தால் மும்மனங்களும் தாமே நம்மை விட்டு ஒழியும் அப்படிங்கிறார். அதுவும் அறந்தொழியும் அப்படிங்கிறார். ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மனங்களும் நம்மை விட்டு நீங்கினால்தான் நாம் வீடு பேற்றை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரியும். அதில் கண்மமும் மாயமும் சுத்தமாக அழிஞ்சிரும். ஆணவம் நம்மை விட்டு ஒழியாது, ஆனால் என்ன வரைக்கும் அடங்கி நிற்கும் முத்தி காலத்தில் அப்படிங்கிறது சித்தாந்தத்தோடைய ஒரு குறிப்பு. அப்போ இந்த மும்மனங்களும் நம்மை விட்டு அழிந்தால்தான் நாம் இறைவனின் திருவடியை சேர முடியும்ன்றது தெரியும். அதனால் இந்த 6வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சமணர்கள் சைவர்களை துன்புறுத்தியும் பயமுறுத்தியும் ஆக்கம் செலுத்தி வந்த நாட்களில் வாதங்களில் தோற்று அச்சமடைந்து ஓடும் வண்ணம் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்த கூர்மையான அறிவினை உடைய மாதாகிய மங்கையர்க்கரசியார் வாழ்ந்த மதுரை தலத்திலில் உள்ள திரு ஆலவாயையும் கடுமையான இனத்தை சார்ந்த சொற்களை பேசாத மக்கள் வாழும் இடைமருதையும் இரும்பை மாகாளம், வெற்றியூர், சிறப்பழகு, கோபம் ஆகிய குணங்கள் உடைய திருமாலை இடபாகமாக ஏற்றுக்கொண்ட பெருமான் விரும்பும் கருகாவூர், நல்லூர், பெரும்புலியூர் ஆகிய தலங்களை நமக்கு சிறந்த பற்றுக்கோடாக விளங்கும் செல்வம் என கருதி அந்த தலங்களில் உறையும் பெருமானிடம் தஞ்சம் அடைதல் தவமாகும் அப்படிங்கிறாரு. மேலும் இத்தகைய தவத்தினால் நம்மை பற்றியுள்ள மும்மலங்களும் தாமே நம்மை விட்டு அறந்தொழியும் அப்படின்றது இந்த 6வது பாடலில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம்.